வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் குறித்து அரசியல் கட்சிகளிடையே கடும் விவாதங்களும் வாக்குறுதிகளும் எழுந்துள்ளன. ஏற்கனவே ஆளுங்கட்சியான திமுக பல்வேறு மாற்றங்களை செய்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் தற்போது ரேஷன் அரிசியின் தரம் குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு, தமிழகத்தில் தற்போது சுமார் 2.19 கோடிக்கு அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் சிரமத்தை குறைக்க தாய் மாணவர் திட்டம் மூலம் வீடு தேடி சென்று பொருட்கள் வழங்கும் முறை நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசியின் தரம் குறித்து பொதுமக்களிடையே அவ்வப்போது விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் ரேஷன் விநியோகத்தை பொறுத்தவரை மற்ற கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன. தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து பொருட்களையும் பாக்கெட்டுகளில் அடைத்து வழங்குவோம் என்று கூறியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ரேஷன் கடையில் தரமான காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் போட்டியாக மக்களின் அடிப்படை தேவையான அரிசியின் தரத்தை உயர்த்துவோம் என்ற அதிமுகவின் இந்த அறிவிப்பு சாமானிய மக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ரேஷன் பொருட்கள் குறித்து புதிய உறுதிமொழியை அளித்துள்ளார். அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் ரேஷன் கடைகளில் இப்போது வழங்கப்படுவதை காட்டிலும் மிக உயர்தரமான, அதாவது நம்பர் 1 தரத்திலான அரிசி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். ஏழை எளிய மக்கள் தரமான உணவை பெறுவதை உறுதி செய்வதே தங்கள் நோக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி சில நேரங்களில் தரம் குறைவாக இருப்பதாகவும் கல் மற்றும் தூசி கலந்திருப்பதாகவும் புகார்கள் வருகின்றன. இதனை முழுமையாக கலைந்து வெளிச்சந்தைகளில் விற்கப்படும் தரத்திற்கு இணையான அரிசியை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சேலம் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். இப்போதைய அரசியல் திட்டங்களுக்கு மாற்றாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்துள்ள இந்த வாக்குறுதி ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தரமான உணவு தானியங்கள் விநியோகம் என்பது வெறும் வாக்குறுதியை தாண்டி அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ரேஷன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்து வருகிறது. ஸோ அதிமுக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா ரேஷனில் உயர்தரமான நம்பர் 1 அரிசி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.